செபஸ்டின் சீமான். அப்பம் பெரிய தூக்குறிய பேர்ல இருந்து அசிங்கமா இல்ல உனக்கு? பெத்த அப்பம் பெரிய உன் பேர்ல இருந்து தூக்கி போறியா? அசிங்கமா இல்ல? நீலாம் பேரை பத்தி பேச வந்துட்டியா செபஸ்டின் சீமான் அவர்களே? அதுதான் சொல்றேன். இதுக்கு மேலதான் எங்களுடைய ஆட்டமே 15 வருஷமா இப்ப என்ன ஆட்டம் ஆடி? இந்த கரகாட்டமா, ஒயிலாட்டமா, இல்ல மயிலாட்டமா, என்ன ஆட்டம் ஆடினேன்? அப்ப நீ ஆடவே இல்ல. ஆடாம எதுக்கு கத்திட்டு இருக்கிற? இதுக்கு மேலதான் என் ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ற சீமானு. 15 வருஷமா நீ அப்ப ஆடல, அதனால உனக்கு ஓட்டு போடல. இப்ப நீ ஆடு, நாங்க காட்டுறோம். இடைத்தேர்தல நாங்க யாருன்னு காட்டுறோம். ஒரு தொகுதி நீ ஜெயிச்சு காமிச்சிரு. அம்மா தாலியா இருக்குல்ல, அப்பத்தா தாலியா இருக்குல்ல, ஊர் தாலியா இருக்குல்ல, நீ கொள்ளையடிக்கிற கும்பலோட தொடர்பு வச்சுட்ட. அங்கிருந்து பெட்டி பெட்டியா பணம் வாங்குற. அதனால நீ சொன்ன மாதிரி நீ ஃபிளைட் வாங்குவ. புரியுதா? உனக்கு வந்து டிஎம்கேல இருந்து இப்ப கட்டா பேட்டி, எந்த திராவிடத்தை எதிர்க்கணும்னு சொன்னியோ அந்த திராவிடத்தை கூட கையை தூக்கிட்டு கை குத்துட்டு சுத்துறிய. துப்பு வெக்கம் இல்லை உனக்கு? மானமா இல்ல? கேக்குறேன். திராவிடத்தை எதிர்க்க வந்தது தானே உன்னுடைய கொள்கை. நீ திராவிடத்தை எதிர்க்காம திராவிடக்காரங்கிட்ட பெட்டி பெட்டியா கொள்ளையா பணம் வாங்கி இன்னைக்கு கார் வாங்குற, நாளைக்கு ஃபிளைட் வாங்குவேன்னு சொல்லுவேன். இந்த ஒரு காரைக்குடியில ஒரு ஓட்டு வாங்க துப்பு இல்லையே, 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாத நீ பேசுறிய. அசிங்கமா இல்ல? ஒரு சொந்த ஊர்ல உனக்கு ஓட்டு போடணுமா வேண்டாவா? ஓட்டு போட்டு தானே ஆகணும். ஒரு சொந்த ஊர்ல உனக்கு வாக்களிச்சு தானே ஆகணும். ஏன் உனக்கு வாக்களிக்கல? சொந்த ஊர்ல ஒரு ஓட்டு வாங்க முடியாத நீ 4வது முறை நின்று டெபாசிட் இழந்த நீ எப்படி உனக்கு பேசுறதுக்கு? நீ எல்லாம் தலை குனிச்சு தான் நிக்கணும். நீ எப்படி காலரை தூக்கி விட்டு பேசுற சீமான் அவர்களே? ஃபிளைட் வாங்குவ, விட்டா நித்யானந்தா மாதிரி ஒரு தீவை வாங்கிட்டு போய் தனியா உட்காந்துப்பேன். புரியுதா? ஏன்னா உங்கள்கிட்ட இப்ப பணம் பொறலுது. டிஎம்கேல இருந்து அப்படியே அள்ளி 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 இறக்கிறாங்க. நீ வாங்கிட்டு கூவிட்டு இருக்கிற. எத்தனை நாள் நீ கூவுறன்னு பார்க்கலாம். நீங்க